ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கொடிசேக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்னி ரெசிடென்சி கீழே தான் அர்பன் பார்பிக்யூ நேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பஃபெட்டுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் போதும் போதுன்னு சொன்னாலும் அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். டூ வீலருக்கு வந்து நம்ம வண்டிக்கு நம்ம நிறுத்திட்டு லைனாக நிறுத்திட்டு நம்ம வந்து போய் அந்த இடத்த நம்ம வந்து உள்ளே விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். காருக்கு பார்த்திங்கன்னா தனியாக பார்க்கிங் இருக்குது. காருக்கும் டூ வீலருக்கு தனித்தனியாக பார்க்கிங் இருக்குது. ஆனால் முன்னாடி இடம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நீட்டாகவும் அவ்வளவு அழகாகவும் இருந்ததுங்க. சுற்றி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மரம் அதில் இருக்கிற வந்து முன்னாடி இருக்கிற வந்து அந்த மரங்கள்லாம் நல்லா இருந்தது பார்க்கும்போது. கொடிசிக்கு தான் வந்திருக்கோம். கொடிசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அர்பன் பார்பிக்யூ ஆமாங்க சாப்பிட வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இது இங்கே பாருங்க. உள்ள இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே வருது போய் சாப்பிட போகிறோம். பட்ஜெட் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நான் எல்லாமே சொல்கிறேன். என்னென்ன மெனு இருக்குது இன்றைக்கி என்னென்னு தெரில. உள்ளே போயிட்டு சாப்பிட்றத இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வீடியோன்னு போட போகிறேன். நான் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அவங்களோட அர்பன் பார்பிக்யூன்னு தான் அந்த லோகோ போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நானும் என் ஃப்ரெண்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து அவங்க வரவேற்றாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். கொஞ்சம் ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் நாளைக்கு போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து சீட் நாங்கள் புக் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஜூஸ்ன்னு தெரிலிங்க. குடிச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு அதான் வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்க, டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னுங்க. இந்த கார்ன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாங்க. நல்ல டேஸ்ட் நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பானி தண்ணி, அந்த பூரிக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னென்னமோ இருந்தது. அதுவும் சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து சீஸ் மாதிரி வச்சு அது கொடுத்தாங்க. அதுவும் வந்து ஓகேங்க, நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்க வந்து போதும்னு சொன்னாலும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு மேலே வந்து சீஸ் மாதிரி வச்சு போட்டிருந்தாங்க. இந்த பூரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்னு சொன்னார் ஃப்ரெண்டு. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து நல்லா இருந்ததுங்க, அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தாராளமாக இங்கே வரலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா மட்டன் உருண்டைங்க. மட்டன் வந்து செஞ்சு அதில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் இதுங்க ஃபுல்லாக வந்து சிக்கன் ட்ரைனா கொஞ்சம் எண்ணெயில் வந்து லைட்டாக வாட்டின மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர். இங்கே என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மட்டனு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒன்றா வந்து எடுத்து ஒன்றா டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போதும்னு சொன்னாலும் அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எங்களால் வந்து பிரியாணி சாப்பிட முடியுமான்னு தெரியல. இதே எங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பிரியாணிலாம் சாப்பிடணும். இது அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டரை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து என்னால் வந்து அது வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் சுற்றி பார்க்கறது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டைம் ஆக வந்து கூட்டம் வந்துகிட்டே இருந்தாங்க. இடமெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பாதி புக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து சிக்கனுங்க, இன்னொன்றில் வந்து ஃபிஷ்ஷு, இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனும் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. எங்களால் வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சூப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சூப்பு குடித்தா ஜீரணமாகும்னு சொல்லி பிரியாணி வேணால் கொஞ்சம் லாஸ்ட்டில் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு தான் சாப்பிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, கேக்கு எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அடுத்த பிரியாணி சாப்பிடலாம் தான் தோணுச்சு. லாஸ்ட்டில் நம்ம இந்த ஸ்வீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்காக காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் நிறையா இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூப்பு இருக்கிற இடத்துக்கு போகலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவுல் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சூப் எடுக்கேன், சிக்கன் சூப் எடுத்திருக்கேன். சிக்கன் சூப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஊற்றி அது வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்ததுங்க. நார்மலாக வந்து வீட்டில் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க சிக்கன் சூப்பு. ஒரு வழியாக வந்து சூப் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்தேங்க.
பிரியாணி பார்த்திங்கன்னா பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒர்த்தான ஒரு இதாங்க சொல்லலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் போட்டு குக் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி சொல்லப்போனால் ஒர்த்துங்க. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ வந்து காசு கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ஒர்த்தான ப்ளேஸ் கூட சொல்லலாம் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து குழம்புங்க, நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருந்தது. அது கூட வந்து முருங்கைக்காலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து டேஸ்ட் பார்த்தோம். அதுவும் வந்து ஓகே தான் சொல்லலாம். நல்லா இருந்ததுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஃபிஷ் கறிங்க. இந்த மீன் நான் தொடவே இல்லை, அவர் தான் போட்டார். எனக்கு ஒரு மாதிரி இந்த ஃபிஷ்ஷு வந்து எனக்கு கடையில் சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க. மற்றபடி பிரியாணி ரைட்டாக கொஞ்சோண்டு வந்து அந்த சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு எக் ஒன்று வச்சுருந்தாங்க, எக்கும் சாப்பிட்டோம். அப்புறம் கார்லிக் சிக்கன் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்கள் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டனு, அதுக்கப்புறம் சிக்கனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்கு எடுத்திருந்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராகவே இருந்தது. லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சதுக்கப்புறம் கேக்கு ப்ரௌனி எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த ப்ரௌனி அது வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். 2 பீஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக், இன்னொரு சின்ன கேக் ஒன்று எடுத்திருந்தோம். எல்லாமே வந்து எது எடுக்குன்னே எங்களுக்கு தெரியல, நிறையா வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து குழந்த மாதிரி நான் சாப்பிட்டேன். எல்லாமே ஃபுல்லாக வச்சு கொண்டு போய் வச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா பனானா கேக்குங்க. இது பனானா கேக்கு. இதுக்கப்புறம் வந்து இது வந்து பேன் கேக்குங்க. பேன் கேக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா பேன் கேக் மாதிரியே தெரியல அது எங்களுக்கு. அது அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு வந்தோம். ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு கலராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒன்று வெண்ணிலா, ஒன்று வந்து சாக்லேட் ஒன்று இருந்தது. நாங்கள் வந்து மிக்சிங் கேட்டோம். மிக்சிங்னு பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி மேலே வந்து அந்த சாஸ் மாதிரி மேலே ஒன்று ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலராக ஒன்று போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து ஒர்த்தாக இருந்ததுங்க. ஆனால் டோட்டல் பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா 2240 ரூபா வந்து பில் ஆகி போச்சுங்க. ஆமாங்க. ப்ளேஸ் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, குழந்தைங்களோட தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸோட முடித்தோம். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா 130 130 ரூபாங்க ஒரு லெமன் ஜூஸு. மொத்தம் எல்லாம் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 2469 ரூபா ஆச்சுங்க, எல்லாம் சேர்த்து.